அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆக்சுவலாக நான் ஒரு ஷார்ட் வீடியோ பேச போகிறேன். இது நம்மளுடைய உடம்பு ஃபிட்னஸ்க்காக உள்ள ஒரு வீடியோ. இது ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ரிசர்ச் பண்ணது, ஒரு மாயோ கிளினிக்குங்கிற இடத்துல அமெரிக்காவில். ஸோ ஜேர்னல் ஆஃப் அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷனில் இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 2019 இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, புஷ்அப்ஸ் பண்ணுவோம் இல்லையா, தண்டால்னு சொல்லுவோம் தமிழில். அந்த புஷ்அப்ஸ் எடுக்கிறது 10 புஷ்அப்ஸுக்கு கீழே ஒருத்தரால் செய்ய முடியுது அப்படின்னா அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் ஃப்யூச்சரில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 40 புஷ்அப்ஸ் ஒரு மென் செஞ்சிட்டார் அப்படின்னா 96% சான்ஸ் கம்மி அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது எப்போது 10 வருஷமாக ரிசர்ச் பண்ணி 2019. அதுக்கப்புறம் இது சம்மந்தமாக வேறு ரிசர்ச் எதுவும் இல்லை. ஸ்டாண்டர்ட் ரிசர்ச் இதுதான். ஸோ இது எதுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது எல்லாருமே உடனே நம்ம 40 செய்யணுன்னு உற்சாகமாக ட்ரை பண்ண வேண்டாம். ஸோ ஸ்ட்ரெயின் பண்ணி உடம்பை வற்புறுத்தும் போது அது அட்வர்ஸ் எஃபெக்டில் கொண்டு விட்டுரும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கிராஜுவலாக அதையும் நம்மளுடைய டெய்லி உடற்பயிற்சி செய்கிறவராக இருந்தால் இந்த புஷ்அப்ஸையும் இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ இதை நம்ம எடுத்த உடனே பிளாங்க் பொசிஷனில் தரையில் வச்சு நம்ம கையை அப்படி வச்சு ஒரு கையை ஷோல்டர் லெவலில் வச்சுட்டு உடம்பை கீழே 90 டிகிரி இறக்கி ஏற்றுறது தான் புஷ்அப்ஸ். இது மூலியமாக செஸ்ட் மசில்ஸ், ஷோல்டர், பேக் மசில்ஸ், அப்பர் பேக் மசில்ஸ் எல்லாமே ஒரு இம்ப்ரூவ் ஆகுது. பாடிக்கு ஒரு நல்ல பாஸ்டர் கிடைக்குது. அட் த சேம் டைம் உடலில் என்ன இதாக மாற்றங்கள் இருக்குன்னா, ஹார்ட்டில் ஒரு நல்ல ஒரு கார்டியோவாஸ்குலர் எண்டூரன்ஸ், நல்ல கார்டியோவாஸ்குலர் ஃபிட்னஸ் நல்லா டெவலப் ஆகுது. மசில் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் பிபி நார்மலாக மெயின்டைன் ஆகுது. அப்புறம் லிப்பிட் ப்ரொஃபைல்னு சொல்லுவோம், கொலஸ்ட்ரால் லெவல், அது நார்மல் லெவலில் இருக்குது. குறிப்பாக பேட் கொலஸ்ட்ரால் அது பார்த்திங்கன்னா அதுவுமே நார்மல் லெவலில் இருக்குது. எல்டிஎல் அது கம்மியாகுது ஆட்டோமேட்டிக்காக. அப்புறம் VO2 மேக்ஸிமம், நம்ம உடம்புல ஆக்சிஜன் அந்த இது அதிகமாக இருக்குது. ஸோ இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இது ஏஜ் பார்த்திங்கன்னா 18 இயர்ஸ்லேருந்து ஒரு 66 இயர்ஸ் வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ரிசர்ச் 18 இயர்ஸுங்கிறப்ப ஒரு 25 இயர்ஸ், 18 to 25 இயர்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட விமன் ஒரு 25 புஷ்அப்ஸ், மென் ஒரு 18 புஷ்அப்ஸ். அதே மாதிரி ஒரு 35 வயசில் பார்த்திங்கன்னா விமன் பொறுத்த வரைக்கும் ஒரு 20 புஷ்அப்ஸ், மென் ஒரு 16 புஷ்அப்ஸ். 45 வயசில் ஒரு 13 புஷ்அப்ஸ், மென்னும் அதே மாதிரி ஒரு 13 புஷ்அப்ஸ். அதே 55 இயர்ஸ் ஒரு 10லேருந்து 12 புஷ்அப்ஸ் விமன், அதே மாதிரி 10லேருந்து 12 மென். 65 இயர்ஸ் 10 புஷ்அப்ஸ் விமன் அண்ட் மென். இது மாதிரி ஒரு ரேஷியோ ரிசர்ச் பண்ணி ஃபைனலாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது ஹார்ட் ப்ராப்ளம் இல்லாமல் தடுக்குது அப்படின்னு. ஸோ இந்த ரிசர்ச்சினுடைய மெசேஜை நான் அந்த வருடத்தினுடைய கடைசியில் ஒரு ஃபிட்னஸ் மெசேஜாக போடணுன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்போர்ட்ஸ், ஃபிட்னஸ், ஹெல்த், ஒபிசிட்டி அண்ட் நியூட்ரிஷன் அப்படிங்கிறதுல ஸோ எல்லாருமே உடற்பயிற்சிகள் செய்து உடல் ஆரோக்கியமாக நீண்ட ஆயுள், மன அமைதி, மன சந்தோஷத்தோட இந்த ஹாப்பி நியூ இயர் கொண்டாடுவோம். இந்த வருடம் அமோகமாக இருக்கட்டும். 2025. விஷ் யூ ஆல் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ.